ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸு. இது ஒரு 50 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த அளவுக்கே நம்மளை தைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம கட்டிங் போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு மீட்ரு 50 பிட்டு. பார்த்தீங்களா? இது 1 மீட்ரு. நான் எப்பவும் போல் சொல்கிறது தான். நீளவாக்கில் 2 மடித்து இந்த கரை பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கட்டும். இதே வந்து பெரிய சைஸ் உடம்புக்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபோல்டிங்கே வேறு மெத்தடில் இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீளவாக்கில் இது 36 சைஸு அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இதே போதுமான அளவு 1 மீட்ரு. இதே பெரிய உடம்புக்காரராக இருந்தால் நீங்கள் தாராளமாக 1.25 1.10 எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வரும். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா தையலுக்கு உண்டான அளவுகள் விடணும். இப்போ இந்த சாதா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு கரெக்டாக இப்படி ஒரு ஸ்கேல் அளவுக்கு வரும். இப்போ லைன் போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு இந்த 1.5 இன்ச்சு அப்படின்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு நார்மலாக 1/2 இன்ச்சு தான் விடுவோம். இப்போ இது 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சிருவோம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணிடுவோம். இப்போ சாதா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே நம்ம பேக் சைடில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிக்கணும். அதுக்காக தான் 1.5 இன்ச்சு விட்டுறது. அடுத்தது வந்து நம்ம உயரத்தை பார்த்துடலாம். ப்ளவுஸோட உயரத்தை. இப்போ ப்ளவுஸோட உயரம் எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ உயரம் வந்து 13 வருது. இப்போ நம்ம தையலை கூட்ட அளவு அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த லைன் மேலே இந்த 13 இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதுக்கு ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இடுப்பு சுற்றளவு. எந்த ஒரு ப்ளவுஸுக்காக இருந்தாலும் இதுதான் ப்ராசஸ்ஸு. என்ன அளவுகள் வந்து முன்ன பின்னா நம்ம விட வேண்டியது வரும். இப்போது நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் சாதா ப்ளவுஸு அப்படின்னு இங்கே 1.5 இன்ச்சு விட்டுறோம். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டால் போதும். 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ இடுப்பு சுற்றளவு நீங்கள் பார்க்கும்போது இந்த கொக்கி பக்கத்தில் இப்படி வச்சு கரெக்டாக இப்படி லூஸ் விடாமல் இன்ஸ்டெப்பை நல்லா லூஸ் விடாமல், ப்ளவுஸையும் நல்லா லூஸ் விடாமல் இப்படி நல்லா பிடிச்சி இந்த காஜா பட்டி எங்கே வருதோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காஜா பட்டியை மடித்து விட்ருங்க. கரெக்டாக 31.5 வருது. நம்ம 32ஆகவே எடுத்துக்குவோம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது தைக்கும்போது இந்த 1/4 இன்ச்சு இந்த ஒவ்வொரு நூலை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 32 எடுத்துக்குவோம். 32 4ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு வந்து 8 வருது. அந்த 8 வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் டாட்டுக்குன்னு நம்ம அளவுகள் விடணும். இது சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, டாட்டுக்கு வந்து 4 4.5 விடணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இப்போ 4 இன்ச்சு விட்டுறோம். சின்ன சைஸ் ப்ளவுஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த உயரத்தை வச்சு தான் நம்ம டாட் கணக்கு பண்ணணும். இப்போ 13 14 15 வரைக்குமே நீங்கள் 4 வச்சுக்கலாம். 15க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 4.5 வச்சுக்கலாம். இப்போ இந்த டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஜஸ்டோட அளவு. ஜஸ்டோட அளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக மடித்து போட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்து பகுதி எங்கே இருக்குதோ அங்கே நல்ல ஸ்கேல் வச்சுக்கோங்க. இது ஈஸியான முறை. இப்படி வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நீட்டாக வந்துடும் ஜஸ்டோட அளவு. இப்போ இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக 9 வருது. அப்போ இந்த ஜஸ்டோட அளவு வந்து நம்மளுக்கு 9. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டு விட்டுறலாம்.
அடுத்தது பேக் நெக்கு. பேக் நெக் எவ்வளோ வருதுன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த லென்த் இருக்குல்ல, கரெக்டாக இந்த ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இப்படி பிடிச்சி இந்த அளவு தான் நம்மளுக்கு பேக் நெக்கோட உயரம். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு மேலே இது வந்து தையலுக்கு உண்டான அளவு. அதனால் இந்த ரெடி அளவு மேலே இப்படி வச்சு பார்த்தா இப்போ இந்த உயரம் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ரெடி அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதி அடித்து திருப்புறதுக்காக, கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவு எப்போவுமே சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கழுத்தோட அளவை பார்க்கணும். கழுத்தோட அளவு 34 சைஸுக்கு மேலே உங்களுக்கு 35, 36 இப்படியெல்லாம் வந்தது அப்படின்னா கழுத்தோட அளவு வந்து 2.5 வைக்கணும். 34 கீழே 33, 32, 31 இப்படியெல்லாம் வந்ததுன்னா 2 வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 36 சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தாராளமாக 2.5 வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஆஃப் ஷோல்டர் அளவு. இந்த ஷோல்டர் அளவு வைக்கணும். இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 2.25 இருக்குது. இந்த 2.25ஓட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தனோம்னா 3 இன்ச்சு வருது. எதுக்கு 3 இன்ச்சு சேர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்லீவு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அங்கே அரைஞ்சு போயிடும். இந்த நேர் கரெக்டாக இந்த நேரம் அரைஞ்சு போயிடும். இந்த கழுத்து பீஸுக்கு எப்போவுமே 4 இன்ச்சு தான் விடணும். அரைஞ்சு விட்டிங்க அப்படின்னா சுருக்கம் வரும். கழுத்து வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும்போது கழுத்து வந்து சுருக்கம் வரும். அதனால் எப்போவுமே 4 இன்ச்சு விட்டால் போதும். இங்கே வந்து ஒரு அரைஞ்சு விட்டால் போதும். அப்போ 3/4 இன்ச்சு சேர்த்திருக்கிறோம். இப்போ இங்கே 4 இன்ச்சு, இங்கே ஒரு அரைஞ்சு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ கழுத்தோட அளவும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது அகலமான கழுத்தா இல்லை குறுகலான கழுத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த கழுத்தில் வச்சு பார்த்தோம்னா, இந்த லைனில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு தெரியும். இந்த ஷோல்டர் குட்டை அளவை விட்டுட்டு இந்த லைனில், இந்த செகண்ட் லைனில் கரெக்டாக இப்படி வச்சு கழுத்தோட அளவும் பார்ப்போம். பார்க்கும்போது ஒரு அரைஞ்சு எக்ஸ்ட்ரா வருது. இப்போ எக்ஸ்ட்ரா வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை குறுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவும் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. அப்போ நம்ம அகலப்படுத்த வேண்டியது இந்த லைனில் அகலப்படுத்தும் போது இங்கேருந்து ஒரு அரைஞ்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை வந்து கொஞ்சம் கிராஸாக கொண்டு வரணும். கிராஸாக கொண்டு வந்து இங்கேருந்து ஒரு அரைஞ்சுக்கு மார்க் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த கழுத்து வந்து கரெக்டாக வரும். இனி ஒரு முறை செக் பண்ணிடலாமா? இப்போ சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு விட்டு அளவை விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக வருது உங்களுக்கு. இப்போ ஒரு 2 நூல் எக்ஸ்ட்ரா வருதா, அது வந்து நம்ம இங்கே கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பும்போது கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். ஒரு 2 நூல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா விட்டுருங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அடித்து திருப்பும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட அளவுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆம்கோல். ஆம்கோல் இப்போ இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த பக்கம் வச்சு பார்த்தாலும் சரி, ஆம்கோல் வந்து 8 வருது. இப்போ இந்த 8 வந்து நம்மளுக்கு இங்கே வரணும். இப்போ ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக 5.5. இந்த 5.5 என்ன பண்ணணும், இங்கே வைக்கணும். எதுக்கு அப்படின்னா இங்கே லைன் போடுறதுக்கு, பாக்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே 5.5 இங்கே வைப்போம். ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, சப்போஸ் முன்ன பின்ன வரலாம், ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகவும் வரலாம், ஜாஸ்தியாக வரலாம். அப்போ நமக்கு இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இப்போ 5.5 வச்சுருக்குறோம். இப்போ 5.5க்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். கைக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 1.5 வச்சுக்கலாம். இதே சின்ன சைஸ் 34 கீழே உள்ள ப்ளவுஸுங்களுக்கு வந்து 1.25 வச்ச போதும். இப்போ இதை வந்து நம்ம லைன் எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம அளந்து பார்த்துடலாம். நம்மளுக்கு கரெக்டாக ஆங்கோல் அளவு வந்து 8 வரணும். இந்த ஜஸ்ட்டோட பாயிண்ட்டுக்கிட்ட வரணும், இங்கே போகக்கூடாது, இந்த நேர் வரணும். இப்போ எங்கேருந்து வச்சு அளக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டருக்கு விட்ட அளவில் இருந்தே நம்ம அளந்து பார்க்கணும்.
7.25 வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு 4 இன்ச்சு கொஞ்சமாக இறக்கிக்கலாம். 4 இன்ச்சு தானே கம்மியாக இருக்குது, அப்போ 4 இன்ச்சு நம்ம இறக்கிடலாம். 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தது அப்படின்னா 1/2 இன்ச்சு இறக்கணும். ஓகேங்களா? இதே ஜாஸ்தியாக இருக்குது, 4 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே மேலே கொண்டு வரணும், கம்மி பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து 7.25 இருக்குது, 8 வரணும். 8 வரும்போது இந்த கைக்குழி அளவுகளும் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக இங்கே வரும். கைக்குழி வந்து இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு இங்கே வருது. அப்போ நம்ம இங்கே லைன் எடுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆம்கோல் அளவு கரெக்டாக 8 வருது. ஓகேங்களா? கரெக்டாக 8 வருது. இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு அது புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. இப்போ ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்காங்க, எப்படி தைச்சாலுமே இந்த ஷோல்டர்கிட்ட வந்து தூக்கிட்டு இருக்கு, இந்த நேரம் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த ஒரு சின்ன டிப்ஸாக பார்த்துக்குங்க. இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஷோல்டர் தூக்குறதுக்கு காரணம் வந்து நம்ம எப்போவுமே இந்த நேரம் கொஞ்சம் சைடாக கொஞ்சம் வெட்டி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸ் எடுக்கணும். அந்த கிராஸ் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் தூக்கிட்டு இருக்கும். இதே நேர் கட்டிங் ப்ளவுஸு இந்த நேரம் ஷோல்டர் தூக்குது அப்படின்னா இங்கே வந்து ஆம்கோல் லூஸ் விட்டுருப்பீங்க, அதனால் தூக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம சைடு பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். சைடு பட்டியோட உயரம் வந்து நீங்கள் இதுலேயே பேக் பீஸ்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 4.25 வருது. 4.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா 5.25. 4.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துனா 5.25. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இது பேக் பீஸோட அளவு. இதே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உயரம் வச்சாச்சு, இடுப்பு சுற்றளவு வச்சாச்சு, பேக் நெக்கு பார்த்தாச்சு, கழுத்து ஷோல்டர் அளவு எப்படி வைக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது டைரெக்டாக டக்குன்னு நெக்கை கட் பண்ணாதீங்க, கடைசியில் கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டாட்டோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 4 இன்ச்சு வச்சா போதும். இப்போ இங்கே 1 இன்ச்சு தான் விட்டுருக்குறோம் டாட்டுக்கு. எப்போவுமே டாட்டுக்கு 1 இன்ச்சு தான். அந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிசர் கட் போட்டு விட்டுடலாம். அப்போ அடையாளப்படுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே பிடிச்சி அடிக்கும்போது ஃபஸ்ட்டில் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து விட்டு அடிச்சுட்டு அடுத்தது 1 இன்ச் அளவுக்கு தையல் போடணும். இப்போ இது நார்மல் ப்ளவுஸ்க்கு உண்டான அளவுகள். அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த ஆம்கோல் ஃபுல்லாக நீங்கள் அளந்து எடுத்துக்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டாக 10 வருது. 10 கூட ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கீங்க. ஏன்னா துணி மடித்து போடுறது வந்து நம்ம இப்போ எடுத்த அளவுக்கு நம்ம மடித்து போடணும். இப்போ 10 இருந்ததா, அதிலிருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு துணியை எந்த அளவுக்கு நம்ம மடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். எப்போவுமே கரைப்பீஸ் வந்து ஆம்கோல் ஸ்லீவ் வெட்டும்போது கரைப்பீஸ் வந்து மேலே வரட்டும். இப்போ நம்ம 9 அளவுக்கு நமக்கு துணி விடணும். கொஞ்சம் 8 தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த கரைப்பீஸ் உள்ள துணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒட்டு போட்டால் வந்து மேல் துணி வந்து மறைச்சிக்கும். இப்போ சாதா ப்ளவுஸில் அப்படிங்கும்போது ஒட்டு போடும்போது அது உள் பக்கமாக இருந்தால் கை குலுக்கிட்ட வந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. மேல் பக்கம் வந்து அந்த ஒட்டு போடுறது தெரியாமல் இருக்கணும். அதுக்காக இப்போ இது எப்படி இருந்தாலும் ஸ்டிச்சிங்கில் தான் நம்மளுக்கு இந்த ஒட்டு போகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைக்கு மேலே தெரிகிற மாதிரி நம்ம ஒட்டு போடக்கூடாது. இப்போது 9 இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 9 இருக்குது. இப்போ 9க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கைக்கு அதே மாதிரி தான் பேக் பீஸ்க்கு எவ்வளோ 1.5 இன்ச்சு விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கும் விட்டுறதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இங்கேருந்து உயரத்தை பார்க்கணும். இப்போ இது வந்து மடிப்புக்கு போயிடும். அடுத்தது வந்து ரெடி அளவு நம்ம பார்க்குறோம். ரெடி அளவு இப்போ இந்த கை பீஸ் இப்படி வச்சு இங்கே இந்த தையல் மேலே லைன் மேலே இப்படி வச்சு இது ரெடி அளவு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு விடணும். அப்போது இது மொத்தம் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த கையோட உயரம் வந்து மொத்த உயரம் வந்து 6.5 இருக்குது. இந்த 6.5 வந்து நம்ம இங்கே வைக்கலாம். வச்சு இதுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது கையோட சுற்று. இந்த சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். கை சுற்று வந்து 6 இருக்குது. அந்த 6 வந்து கரெக்டாக நம்ம இங்கே வைக்கலாம். இங்கே ஒரு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கையோட மார்க் பண்ணிடுங்க. இப்போ 6 சுற்று வச்சுருக்கோம். அது தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து கைக்குழி அடிக்கை உயரம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ பெரிய சைஸ் ப்ளவுஸு அப்படிங்கும்போது 3.5 வைக்கணும். சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது 3 வைக்கணும். இப்போ இது 36 சைஸ் அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக 3.5 வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஆம்கோல் அளவு வந்து நம்மளுக்கு 8 வருது. அந்த 8 வந்து கரெக்டாக இந்த கார்னர்கிட்ட இன்ஸ்டேப் இப்படி வச்சு இந்த 8 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சுக்குமே இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கு ஒரு லைன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நம்ம கை வளைவு எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த 1 இன்ச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு சென்டரில் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து இந்த நேர் வரும்போது கொஞ்சம் இறக்கிடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இறக்கி இப்படி லைன் போட்டு விட்ருங்க. இப்போ இதை அளந்து பார்த்துடலாம். கரெக்டாக 8 வருது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இந்த கையோட சுற்று இருக்குல்ல, அதுக்கு இந்த மார்க்குக்கு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு. இந்த நேரம் நீங்கள் ஒரு சின்ன பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கையோட சுற்று வந்து எப்போவுமே நம்ம வந்து இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். ஆனால் தாராளமாக ஒரு 2 இன்ச்சே விட்டுருங்க. இப்போ கை ஜாயின் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெண்ட் ஆகும் இந்த துணி வந்து. இப்போ லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம 1.5 விட்டால் போதும். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கை ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நீங்கள் விட்டுருங்க. அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதை வெட்டி எடுத்துருவோம். இப்போ கைக்குழியும் வெட்டுறோம். ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு வந்து நம்ம கைக்குழி வெட்டலாம். இப்போ இங்கே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இந்த பாயிண்ட்டு சிசர் கட் போட்டு வச்சுருக்கிற பாயிண்ட்டுமே இதையும் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவையும் அடையாளப்படுத்திட்டு இங்கே சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த நேர் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டு போங்க. கரெக்டாக இங்கே மார்க் ஜாயின் பண்ணி விட்டுருங்க.
அப்புறம் இங்கேருந்து இந்த ஜாயிண்ட்டு இங்கே கொண்டு வரணும். இப்போ இது அழகாக இப்படி நீட்டாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ இதை அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இது வந்து அடையாளப்படுத்த பகுதி வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த டாட்டு பிடிக்கிற பக்கம் நம்மளுக்கு அந்த நேர் வரணும் உங்களுக்கு. ஓகேவா? பின்னால் போயிடக்கூடாது. பேக் பார்ட்டுக்கு இந்த கைக்குழி வெட்டினது வந்து பின்னால் போகக்கூடாது, முன்பகுதியில் தான் வரணும். அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம இங்கே தான் பேக் பார்ட்டு கட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இந்த நேர் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். அதை இப்படியே திருப்பி கொண்டு வந்துடலாம். திருப்பி கொண்டு வந்து நல்லா நீவி விட்டு சுருக்கெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த பீஸ் உங்களுக்கு இங்கே வருதில்லை, இந்த பீஸை வந்து இந்த பட்டிக்கு துணி வெட்டும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பீஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் கீழே இறக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு விட்ட அளவில் இருந்து இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்படி ஒரு லைன் போட்டு விட்ருங்க. இது சுற்றியும் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் பார்ட்டை அப்படியே வச்சு நம்ம வரைகிறோம். நாங்கோலும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நேரம் கொஞ்சம் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கைக்குழி வெட்டும்ல, அதுக்காக கரெக்டாக நேராக வர்றதுக்காக. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த அடையாளப்படுத்தி வச்சு பார்த்தீங்களா, அதாவது சைடு பட்டி உயரத்துக்கு இந்த மார்க்கு, இதுக்கு நேராக இந்த நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல்கிட்ட நம்ம அடையாளப்படுத்தி வச்சோம்ல, அங்கே ஸ்கேல் வச்சு கரெக்டாக உங்களுக்கு இந்த மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நேர் வச்சு கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு பேக் பார்ட்டுக்கு நம்ம விட்டோம், இதிலேருந்து 1.5 இன்ச்சு. இப்போது ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கைக்குழி. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கை எப்படி பார்க்கணுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கரெக்டாக இந்த ப்ளவுஸோட ஷேப் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு லைன் போட்டு விட்ருங்க. லைன் போட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த லைன் எல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். கரெக்டாக இங்கேருந்து இந்த ஷோல்டர்கிட்ட இந்த நேரம் எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக 6.5 வருது. இப்போ இதுதான் முன்பக்கம் கழுத்தோட உயரம். இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதை விட்டுட்டு நம்ம கழுத்தோட அளவை மார்க் பண்ணணும். இப்போ இந்த அளவு வந்து விட்டுட்டு இங்கேருந்து இந்த லைன்லேருந்து 6.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதையும் வரைஞ்சிட்டு நெக்கோட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒய்டாக வரைகிறதா இல்லை குறுகலான நெக்காங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரு பிடிச்சி அடிச்சிருக்கல, இந்த நேர் இந்த ஸ்டிச்சிங்லேருந்து தையலுக்கு விட்ட அளவை விட்டுட்டு ஷோல்டர் அளவை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வருது உங்களுக்கு. அப்போ நெக்கோட அளவு இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பெருசாக அகலமாக வரைய வேண்டியதில்லை, கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது வந்து பட்டன் பட்டி, அதாவது பட்டன் பட்டி உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பட்டன் பட்டியோட உயரம் அளவு எடுக்கும்போது இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பீஸு ஜாயின் பண்ணி இருக்கிற இந்த நேர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு தான் பட்டன் பட்டி உயரம், சரிங்களா? இங்கேருந்து இதை வச்சு பார்த்தோம்னா 3 இன்ச்சு வருது. இந்த 3 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கங்க. எதுக்கு அப்படின்னா இங்கே சென்டர் டாட்டில் 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே கழுத்து பீஸில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும்,
இங்கே பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு 1 இன்ச்சு சேர்த்த வேண்டியது இருக்குது. இப்போ 3 கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மெயினான பார்ட் வந்து முன்பக்கம் உயரம். ப்ளவுஸோட முன்பக்கம் உயரத்துக்கு கரெக்டாக உள்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த தையல் போட்டிருக்குல்ல, இந்த ஷோல்டருக்கு விட்ட அளவிலிருந்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது எடுக்கும்போதே முன்பக்க டாட்டோட உயரம் வந்து 10. இந்த 10 கிட்ட இப்படியே பிடிச்சிட்டு இந்த டாட்டை நல்லா பிரிச்சுட்டு அளவு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக 12 வருது. அப்போ 12 இந்த ஷோல்டர் அளவுக்கு விட்ட அளவில் இருந்தே நம்ம 12க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட்டோட லைனு இது நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது டாட்டோட அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எப்போவுமே எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டாலும் நீங்கள் இந்த நேர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இதோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 3 இருக்குது. இந்த 3 கிட்ட நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். டாட்டோட அளவு வந்து 1 இன்ச்சு வருது. அப்போ 1 இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு, இந்த சைடு ஒரு இன்ச்சு. இப்போ 2 சேர்த்துனா 2 இன்ச்சு வருது. இப்போ 2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் ஒரு மார்க்கு. இப்போ இது டாட்டோட அளவு கிடச்சிருச்சு. டாட்டோட உயரம் எந்த அளவில் மெயின் டாட்டு வந்து வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10. கரெக்டாக இந்த சென்டரில் இந்த மார்க் பண்ணின இடத்துல இந்த 10 வச்சு கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ சென்டர் டாட் மெயின் டாட்டோட அளவு நம்மளுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு லைன் போட்டு சேர்த்து விட்டுறலாம். அடுத்தது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ இந்த டாட்டு வந்து ஒவ்வொரு இன்ச்சு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த துணியானது உள்ளே சுருங்கி வந்துடும். அப்போ என்ன ஆகும், பட்டி பீஸ் வைக்கும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கம்மியாயிரும், பட்டி பீஸ் ஜாஸ்தியாக வரும். அப்போ நம்ம துணி பத்தாமல் இருக்கும். அதாவது அளவுகள் இடுப்பு சுற்றளவு பிடிக்கும்போது இந்த அளவுகள் கம்மியாக போகும். அப்போ துணி நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ 1 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கே பிடிச்சிருக்கிறோம்ல, அந்த அளவுக்கு இங்கே நம்ம துணி எக்ஸ்ட்ரா விடணும். விட்டு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். எதுக்கு அப்படின்னா இங்கே சென்டர் டாட்டு, அதாவது ஆம்கோல் டாட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த துணியானது கம்மியாகும். அப்போ ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விடணும். இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டு சேர்த்து விட்டுடலாம். இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு நல்லா கவனிச்சிட்டிங்க. அதே மாதிரி சென்டர் டாட்டு நம்ம பிடிச்சாச்சு. இங்கே பட்டி சைடில் உள்ள டாட்டு பிடிக்கணும், ஆம்கோல் டாட்டும் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மெயின் டாட்டில் இருந்தும் ஒரு இன்ச் அளவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. உங்களுக்கு கப்பு பாயிண்ட் வந்து நார்மலாக இருந்தால் போதும். சும்மா ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஷார்ப்பாக தான் வேணும் அப்படின்னிங்கன்னா பக்கமாக புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ இது வந்து நார்மலாக வச்சா போதும். அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு வேலை. இப்போ பட்டியோட அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல 12 வருது. 12ல் ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கு 10 வருது. இப்போ பட்டியோட லென்த்து வந்து உங்களுக்கு 10ன்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ ஒரு நீடில் மார்க் வச்சு நீங்கள் இப்படி அடையாளப்படுத்திட்டீங்கன்னா டாட் வந்து உங்களுக்கு அந்த சைடு பிடிக்கும்போது 2 ஈக்குவலாக வரும். இப்போ இந்த நேரு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையெல்லாம் சிசர் கட் போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்தது பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட்டி கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்போ இது இந்த தையலுக்கு விட்ட அளவை இப்படி மடிச்சு விட்ருங்க. இப்போ மீதி இருக்கிற அளவு எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 2.5 இருக்குது. 2.5 கூட ஒரு இன்ச்சு சேர்த்து 3.5 நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பட்டன் பட்டி சைடு எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்த்துடலாம். 3 இன்ச்சு வருது. அப்போ 3 கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்குவோம். இப்போ பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 10.5 பட்டியோட நீளம் வந்து உங்களுக்கு 10.5 வருது. இந்த 10.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடு பட்டியோட உயரம் வந்து உங்களுக்கு 3.5 வருது. 3.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பட்டி வந்து உங்களுக்கு 4 வருது. அதாவது 3 இன்ச்சு வருது. நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுருக்கோம். இப்போ சென்டரில் இப்படி வளைஞ்சு வருது பார்த்திங்களா, பெண்டாகி வருது இல்லை, அது எந்த அளவில் நம்ம வளைவு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டாட்டு பிடிக்கும்போது இந்த லென்த் எவ்வளோ வருது, 3 வருதா, அந்த 3 அளவுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பட்டி உயரம் பட்டன் பட்டி உயரம் வந்து முன் பக்கத்தில் உள்ள உயரம் வந்து 4 வருது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி 3.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் ஒரு லைனும் சேர்த்து விட்டுடலாம். இது சைடு பட்டி. மெயின் பட்டி வந்து முன் பக்கத்தில் பட்டன் பட்டி வர இடத்துல வர பட்டி வந்து இந்த நேரம் ஒரு அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியை ரெடி பண்ணால் 2 பக்கம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.